ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பொண்ணுமே ஒரு பொம்மையோட துணி தூக்குறாங்க. அதுக்குள்ள இருந்துமே ஒரு பையனுமே வந்து அந்த பக்கத்துல இருக்க பையனோட பர்ஸா ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. இதுவுமே அந்த ஒரு பையனுமே கண்டுக்காம இன்ன வரைக்கும் போன் பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே அந்த ஒரு பொண்ணுமே அந்த பொம்மையை நைஸா தள்ளிட்டு போயிறாங்க. இதை பார்த்தோன்னே அந்த ஒரு போன் பேசின பையனுமே கேட்கறாங்க, அம்மா என் பர்ஸா காணும், நீங்க யாராவது என் பர்ஸ் எடுத்தீங்களான்னு கேட்கறதுக்கு அந்த ஒரு பொண்ணுமே சொல்றாங்க, இல்லப்பா நான் என் பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், நீ வேற எங்கேயோ போய் தேடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு போய் போயிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துலயுமே இன்னொரு ஆள்கிட்டையும் அதே மாதிரி பொம்மை துணியை தூக்கி அந்த ஒரு பையனுமே உள்ள இருந்து வெளியே வந்து சூட் கேஸையும் ஆட்டை போட்டு போறாங்க. இதை பார்த்தோன்னே அந்த ஒரு பையனுமே கேட்கறாங்க, நான் இங்க ஒரு சூட் கேஸ் வச்சிருந்தேன் அதை காணும், நீங்க யாராவது பாத்தீங்களான்னு கேட்கறதுக்கு அந்த ஒரு பொண்ணுமே சொல்றாங்க, நான் எதுவுமே பார்க்கல சார் சொல்றதுக்கு அந்த ஒரு பையனுமே சொல்றாங்க, அம்மா நான் வந்து போலீஸ், நீங்க உண்மையை ஒத்துக்கலன்னா உங்க ரெண்டு பேருமே கைது பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பார்க்க முன்னாடி உங்களுக்கு உங்க அப்பா அம்மா ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த ஒரு போலீஸ்மே அஸ்வின் ஒரு பையனை கூடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஏமாந்து போன பையனுமே வராங்க. அதுக்கு அந்த ஒரு பையனுமே சொல்றாங்க, சார் இந்த பொண்ணுங்க சார் நான் பக்கத்துல இருக்க மிஸ்ல இருந்தாங்க, பணத்தையுமே காணும்னு சொல்றதுக்கு அந்த ஒரு போலீஸ்மே அந்த பொம்மை கீழ இருக்க பையனுமே கூடுறாங்க. அதுக்கு அந்த பொம்மை கீழ இருக்க பையனுமே வெளியே வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேருமே பண்ணது ரொம்ப தப்பு, அதனால உங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு போலீஸ்மே அரெஸ்ட் பண்றாங்க.